ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 3 முக்கியமான டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரித்தானியா அவர்களுடைய கேஸு வேற ஒரு டைமென்ஷனில் போகிறதாக இப்போது வந்து லேட்டஸ்ட்டாக நமக்கு வந்து தகவல் கிடச்சிருக்கு. ஸோ ரித்தானியாவுடைய மரணம் வந்து தற்கொலை அப்படின்றதை தாண்டி அதை ஒரு தூண்டுதலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதாவது தற்கொலை அப்படின்றது நம்மளே வந்து விருப்பப்பட்டு எனக்கு முடியல, என்னால் எதுவும் லாய்க்கு இல்லை, எனக்கு முடியல, ஸோ என்னால் வந்து அதில் அவங்க கூட இருக்க முடியலன்ற மாதிரி ஏதோ ஒரு முடிவில் எடுக்கக்கூடிய விஷயம். பட் கொலை அப்படிங்கிறது வந்து நீங்களாம் என்ன வேஸ்ட்டு, போய் செத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு முடிவை கேட்டுட்டு ஸோ நம்ம வாழ தகுதியில் போல இவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொலை தூண்டுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இப்போ வந்து போலீஸார் விசாரணை நடத்துவதாக ஒரு தகவல். அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து AI-171 போயிங் ரக விமானம் 787 உடைய பிளாக் பாக்ஸின் முதற்கட்ட ஆய்வு முடிவுகள் என்ன? ஃப்ளைட் சிமுலேட்டர் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர் மூலமாக முதல் கட்ட ஒரு முடிவு வந்து வந்துருச்சு. இந்த விஷயம் வந்து என்ன அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இழப்பீடு கொடுக்குற இதில் வந்து ஏர் இந்தியா ஒரு தில்லாலங்கடி பண்ணியிருக்கு. ஸோ கார்ப்பரேட்டோடைய புத்தியை வந்து காட்டுறானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றியும் இன்டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கு ரெண்டையும் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து ஏர் இந்தியா பற்றி பேசிடுவோம். அதுக்கடுத்து ரித்தானியா பற்றி பேசலாம். ஸோ ஏர் இந்தியா ஃப்ளைட்டை பற்றி நம்ம பேசும் பொழுது ஒரு 3 விஷயம் வந்து வந்திருக்கு. ஒன்று வந்து பிஜே மெடிக்கல் காலேஜ் அந்த ஃப்ளைட் வந்து விழுந்துச்சுல்ல, அதில் உள்ளே இருக்க ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும் பொழுது ஒரு ஃபீலிங் வந்து இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அங்கே தான் விழுந்து இறந்தாங்க அப்படிங்கிறப்ப ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுருக்கு அப்படின்றதுனால அந்த காலேஜில் இருந்து கவுன்சிலிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது 2 செஷன் மாதிரி. ஜூலை 1 ஒரு கவுன்சிலிங் போயிருக்கு, ஜூலை 3 ஒரு கவுன்சிலிங் போயிருக்கு. ஏன்னா அவங்க வந்து மத பதற்றம் வந்து இருக்குது. ஸோ எல்லாரையும் வந்து சரியாக சகஜ நிலையில் இருக்க முடியல. ஸோ அந்த ஒரு காரணத்திற்காக பிஜே மெடிக்கல் காலேஜிலிருந்து இந்த ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆமாங்க, எவ்வளோ ஒரு கோர விபத்து, ஒரு ஃப்ளைட் வந்து டக்குன்னு மேலே விழுது அப்படிங்கிறப்ப நம்மளே வந்து மாடி வீட்டில் இருக்கோம்போ, ஃப்ளாட்டில் தான் நான் இருக்கேன், திடீர்னு வந்து மேலே ஃப்ளைட் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு தைரியம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதற்காக அவங்க கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். சரியா? அடுத்து பிளாக் பாக்ஸோடைய முதல் கட்ட ஆய்வு முடிவுகள் அப்படின்ற ஒரு டீட்டெயில் யூகே அண்ட் யூஎஸ்ல இருந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேன் இன்வெஸ்டிகேஷனுக்கு தரவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் சிமுலேட்டர் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரில் என்னென்னலாம் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் திடுக்கிடும் தகவல்கள், அதாவது பிளாக் பாக்ஸோடைய முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷன் அதுதான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். அதுக்கடுத்து உள்ள இருந்த காக்பிட்டு, அப்புறம் வந்து வரிசையாக அவங்க 2 பாக்ஸ் இருக்கும்ல, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இதில் வந்து 2 விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெப்ளாய்மெண்ட், அதாவது ஃபால்ட்டி ஆட்டோ டெப்ளாய்மெண்ட் ஆஃப் ரேம் ரேம் ரேட். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் டர்பைன் ஒன்று இருக்குல்ல, அது வந்து அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ப்ளஸ் அந்த டயரும் வந்து மேலே எலும்பலை, ரேட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபால்ட்டியாக உள்ளே வந்து விழுந்திருக்கும். யாரும் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, கை தவறி விழுந்திருக்கலாம், இல்லை வந்து வேறு மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் முதல் காஸ். அது இறங்கினோடனே இன்ஜின் வந்து லாஸ்ட் த்ரெஸ்ட் ஆகிருக்கு, அதுக்கடுத்து வந்து கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் முதல் கட்ட ஆய்வு முடிவுகளுக்கு தெரிய வந்த விஷயம். எதனால் அது வந்து டிப்ளாய்மெண்ட் ஆகிருக்கு, அது வந்து ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் ஆகிருக்கா, இல்லை இவங்க பைலட்ஸ் வந்து இறக்கியிருக்காங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படிங்கிறது பிளாக் பாக்ஸில் தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் டீட்டெயிலே. ஸோ ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் தான் மிஸ்டேக் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு 90% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது போக 10% வந்து பைலட்டோடைய ஒரு பதற்றத்தில் ஏற்பட்டிருக்கலாம் இந்த விபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ இதுதான் பிளாக் பாக்ஸோடைய முதற்கட்ட விசாரணையில் நமக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், அப்புறம் இன்னொரு பிளாக் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு டீட்டெயில் வந்து டக்குன்னு அடுத்த இன்வெஸ்டிகேஷனில் அடுத்த கட்ட ஆய்வு முடிவுகளில் வரும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா 3 வாரம் ஆயிடுச்சு, 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் வந்து ஏன் பிளாக் பாக்ஸ் டீட்டெயில்ஸ் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைலட் இருக்கார்ல, அவரும் சொல்லியிருந்தார் 30 செகண்ட் ஆராயிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ ஃபைண்டிங்ஸ் இருக்கும். ஸோ 30 செகண்டில் நம்ம வந்து பார்க்குறது ரொம்ப கடினம்.
நாளைக்கு ரிப்போர்ட்டை வந்து சொல்லிவிட்டு அதுக்கடுத்து ஏதாவது கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு பதில் இல்லைன்னா நம்ம தான் வந்து திருப்பி பேசப்படுவாங்க. அதனால் 30 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் டைம் ஆகும். அவர் சொன்னது 4 மாதம் 4.5 வருஷம் ஆகும்னாரு. 4 வருஷத்துலாம் தாங்காது, மக்கள் மறந்து அடுத்தடுத்து போயிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் சீக்கிரம் இந்த பிளாக் பாக்ஸுடைய ஆய்வு முடிவுகள் வந்து வரட்டும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இழப்பீடு தொகையில் ஏர் இந்தியா வந்து தில்லாலங்கடி பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கரெக்டாக இந்த ஃபார்மை இப்படி ஃபில்அப் பண்ணணும், ஏதாவது தப்பாக ஃபில் பண்ணிட்டேன்னா இழப்பீடு கிடையாது அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. நிறையா ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கு, டெவலப் பண்ணணும், இது பண்ணணும், இது ஃபில் பண்ணாதீங்க, இது ஃபில் பண்ணுங்கள், இதை வந்து அடிக்காதீங்க, இது வந்து இங்க் வாங்குங்க. ஏங்க ஒரு சாதாரணமாக இப்போ எங்கள் அப்பா இறந்தார், அதுக்காக போய் நான் பேங்க்கில் எனக்கு நாமினேஷன் என்ன போட்டிருக்காங்க, காசை கொடுங்கன்றதுக்கு நீங்கள் வந்து அங்கே போய் வாங்குங்க, ஹைகோர்ட்டில் போய் செல்ஃப் அசிஸ்டேஷன் வாங்கிட்டு வாங்க, அவர் தான் உங்கள் அப்பா அப்படிங்கிறதுக்கு அப்படின்றாங்க. டேய், நாமினேஷன் போட்டிருக்காரு, காசை கொடுத்தது உங்களுக்கு என்னடா வலிக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கே அப்படின்னா இந்த 1 கோடிக்கு எவ்வளோ கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. எல்லா ஃபேமிலிஸும் வந்து ரொம்ப மனக்கசப்பில் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார், ஏர் இந்தியா மேலே தப்பு இருந்ததுன்னா 1.5 கோடிங்கிறது ஒரு வெங்காயமும் கிடையாது, நீங்கள் வந்து 5 மில்லியன் USD கேட்கலாம் ஒரு ஆள், அந்த அளவுக்கு தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல. ஸோ அந்த ஒரு மனநிலையில் இவங்க இப்பயும் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தான் கொடுப்பேன் ஆச்சு ஊச்சு உருட்டிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். சரியா? இது வந்து விமான விபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பமாகவும் இருக்கும். இது நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்கன்னா அவனை உனக்கு மாவிளக்கு வச்சு உன்னை முடிச்சு விட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி மக்களும் வந்து கொந்தளிச்சிட்டாரா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் ஏர் இந்தியானா மறுத்துருக்கு. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே, நாங்கள் எங்களுடைய ப்ராசஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. பட் நிறைய ஃபேமிலிஸ் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, அடுத்து ரித்தானியா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் அவங்க ஹஸ்பண்டுக்கு, மாமியார் மாமனாருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜூலை 7க்கு மேலே ஜாமீன் வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. சரியா? இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கு. ரித்தானியாவுடைய இறப்பில் ஒரு விபரீத முடிவு காரணமாக இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவங்க இறந்ததுக்கு முன்னாடி அவங்க பெரியப்பா கிட்ட அவங்க ஃபோனில் பேசியிருக்காங்க 1 ஹவர். அந்த 1 ஹவருடைய கால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கஷ்டம். அவங்க பெரியப்பா நினச்சிருந்தா அவங்கள காப்பாற்றிருக்கலாம், அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம், அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம். ஸோ பெரியப்பா கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அவர் தான் இந்த தற்கொலைக்கு ஒரு தூண்டுதலாக இருந்திருக்காரா அப்படின்ற, ஏன்னா அவரும் சில வார்த்தைகள் வந்து அங்கே பேசியிருக்கிறதாகவும் தகவல் இருக்குது. நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், நீ பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி காயப்பட்ட ஒரு பெண்ணை மீண்டும் மீண்டும் காயப்படுத்துறதுனால தான் இந்த விரடி முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து விசாரணைகள் இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திடுக்கிடும் தகவல், மனம் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னை பாடாப்படுத்திட்டாங்கிறப்ப, உடல் ரீதியாக அப்படிங்கிறப்ப ஏன் எல்லாரும் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் எடுத்துக்கிறீங்க? அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி தானே. உங்களை அடிச்சிருக்கலாம், துன்புறுத்திருக்கலாம், அது செக்ஷுவலாக பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சைடில் இருக்க வழக்கறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது உண்மையிலேயே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடத்திருக்குமா அப்படின்ற அந்த ஒரு கோணத்துலேயும் இப்போ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரித்தானியா அப்படின்ற பொண்ணு 2 விஷயம் வந்து கொஞ்சம் ஒரு நோட்டீஸ் பண்ணுற அளவு பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அவன் வந்து உருப்படாத வேலைக்கு போகாதங்கிறது எல்லாம் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் IASக்காக படிக்க வைக்கிறதுக்கு அந்த பையனை வந்து தூண்டுதல் பேரில் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஆச்சு வச்சு கொடுத்து ஒரு சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரித்தானியா அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபெயில் ஆன பிறகு தான் அவங்களால மனமுனைந்து ஏற்பட்டு ஐயோ இனிமேல் இவரை வந்து நம்மளால் இது பண்ண முடியாது, நம்ம பேச கேட்க முடியாது, நம்ம அப்பா அம்மா பேச தான் கேட்பார் அப்படின்ற அந்த ஒரு மன இதில் வந்து அவங்க தற்கொலை பண்ணியிருக்கலாம், அவங்களே நினச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து கோணத்தை லைட்டாக அப்படியே திருப்பி விசாரணை பண்ணுறதாக தகவல் வந்திருக்கு. இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரித்தானியாவுடைய அம்மா அப்பா கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க. பட் ரித்தானியாவுடைய மாமியார் மாமனார் புருஷா இது வரைக்கும் எதுவுமே பேசல, எந்த ஒரு அறிக்கையும் இல்லை, எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேச விருப்பப்படல. அப்படிங்கிறப்பயே இந்த விசாரணை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ரித்தானியா மேலே கொஞ்சம் அடுத்து அவங்களுடைய ஒரு ஸ்டேஜில் மேபி இவர் புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமானவனாக இருக்கலாம். சரியா? ஆனால் செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லைங்க அவர் பான் பார்த்துட்டு காலெல்லாம் கையை கட்டி போட்டு பிற பொறுப்புலாம் வந்து அடிப்பார், அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேடு கட்டுத்தனமாக பண்ணியிருக்காரு, கழிவறையில் வச்சு கேடு கட்டுத்தனமாக பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க, தவிர எதுவுமே ப்ரூவ் பண்ணப்படலை அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ இதை காவல்துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணு செத்துட்டா அதுக்காக இவங்க பழி வாங்கணும், இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிளண்ட்டாக நம்பாமல் பையன் சைட்லேயும், அதாவது அந்த மாமனார் மாமியார் மற்றும் நம்ம கணவர் இருக்கார்ல அவருடைய சைட்லேயும் வந்து நீதியை பாருங்கள், 2 சைட்லேயும் விசாரித்து தப்பு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா குற்றம் செய்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, இவங்க ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அவங்க ஃபேமிலியாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது.
ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருப்பதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நியாயம் நீதி கிடைக்கும் அப்படின்றத நம்மளும் எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். மீண்டும் சந்திப்போம்.